பலாலி ரோட்டில் நாங்கள் காலையில் 6 மணியிலிருந்து பின்னேரம் இரவு காலமே 6 மணியும் இரவு 7 மணிக்கும் இந்த பாதை ஊடாக செல்லலாம். பலாலி சந்தியிலிருந்து 7 மணிக்கு இதால் வரலாம். பலாலி கடற்கரைக்கு நிறைய மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் லீவு நாட்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் மிக சந்தோஷமாக வந்து 5 மணிக்கு அவசரப்பட்டு போராக்கு வழி தெரியாமல் மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் சந்தோஷமாக இந்த இடங்களுக்கு வரலாம். அது அப்படியே போனால் கேகேஸுக்கு போகுது. இது அப்படியே வந்து கருத்துறைக்கு போகிற பிரதான பாதை. இதான் டீச்சந்தி, இதுதான் விடுபட்ட பாதை. இப்போ இந்த பாதை வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்குமான ஒரு கால அவகாசம். அந்த காட்டு பாதைகளுக்கால சுற்றி போக வேண்டிய நிலைமை இருக்குது. எங்களுக்கு இப்போ எரிபொருள்களும் சரியான கட்டுப்பாடான நேரத்தில் நாங்கள் அப்படி சுற்றி ஓடுறது கொஞ்சம் கஷ்டமான இது. இந்த பாதையை எங்களுக்கு 9 மணி வரையும் நீடித்து விடிய 5 மணி வரையும் எங்களுக்கு 5 மணிக்கு கேகேசிலேருந்து நாங்கள் முதலாவது பஸ் வலிக்கிடுவோம். பள்ளிக்கூட பிள்ளைகள், ஆஸ்பத்திரிக்கு போகிறவர்கள், மற்ற வெளி மாவட்ட டீச்சர்ஸ், வேலைக்காரர் எல்லோரும் போகிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சன்னதி கோயில் திருவிழாவுக்கு காவடிகள் மக்கள் போவதற்கு நடந்து சரி போவதற்கான நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த கோயிலுக்கு போகிறாக்கு மிக கிட்டமான பாதை. இதால் காவடிகள் எல்லாம் கோப்பாய் சந்தி போய் மிக கஷ்டப்பட்டு தூரங்களில் போகிறது. ஆகவே இதால் இந்த திருவிழா நடக்கிற அவர் அதுக்கும் சொல்லியிருந்தார், நீங்கள் கடிதம் எழுதுங்கள், நாங்கள் இந்த மக்கள் தொடர்பான இதில் வந்து இந்த பலாலி மெயின் பாதை வந்து ஆரம்பத்தில் வந்து 37 வருஷத்துக்கு முதல் 37 வருஷமாக பூட்டி இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் வந்து அந்த பாதை வந்து திறந்தது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம் தான். ஆனால் இந்த பாதையை வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் திறந்து விடக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களுக்கு இந்த பாதையை விடியப்புறம் 5 மணிக்கு திறக்கக்கூடிய மாதிரியும் இரவு 9 மணிக்கு கூட்டக்கூடிய மாதிரியும் இருந்தால் எங்களுக்கு நல்ல மினண்டாக நாங்கள். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் பலாலியில் நிற்கிறேன். வந்து அதாவது வசாவிலான் சந்திலிருந்து டீச்சந்திக்கு போகின்ற இந்த பிரதான பாதையில் நிற்கிறேன். வந்து இந்த பாதை தற்போது வந்து விடுபட்டிருக்குது. அதாவது 2 மாதம் முதல் விடுபட்ட பாதை. மார்னிங் 6 மணியிலிருந்து பின்னேரம் 5 மணி வரைக்கும் தான் இந்த பாதை இருந்தது. தற்போது நேர அவகாசம் வந்து கூட்டியிருக்கணும். இது சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் பதிவு பண்ண போகிறேன். பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்குது, பல்வேறுபட்ட கோயில்கள் விடுபட்டுக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த பலாலியில் தற்போது நடந்து கொண்டிருக்குது. பலாலி சம்பந்தமான சில விடயங்களை இந்த காணொலியில் பதிவிடுகின்றேன். மற்றும் உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்கள் வந்து இராணுவ வாகனங்கள்லாம் வருது. இந்த பாதை தான் தற்போது விடுபட்டு மீண்டும் அடைக்கப்படுகின்ற பாதை. ஆனால் சரியாக இந்த பாதை எப்போ என்ன விட்டது கடைசியாக ஒரு 3 மாதம் இல்லை, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இதில் இருந்து பலாலி கடற்கரை வரையான ரோட் விடப்பட்டது. வணக்கம் பிரவாண்ண. வணக்கம். 764 சங்கத்தின் பொருளாளர். என்னவென்றால் இந்த பாதை திறந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. எங்களுக்கு இந்த பாதையை விடியப்புறம் 5 மணிக்கு திறக்கக்கூடிய மாதிரியும் இரவு 9 மணிக்கு பூட்டக்கூடிய மாதிரியும் இருந்தால் எங்களுக்கு நல்ல மினண்டா. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து 7 மணிக்கு பிறகு ட்ரெயின் எடுக்கிறது. அப்போ ட்ரெயின் எடுத்தால் இதில் வேறு 8 மணிக்கு மேலே ஆகிடும்.
அப்போ இதால் அண்டனிபுரத்து மக்கள், மயிலட்டி மக்கள், பல அங்கால போகிற மக்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லையென்றால் நாங்கள் அந்த காட்டுப்பாதைகளுக்கால சுற்றி போக வேண்டிய நிலைமை இருக்குது. எங்களுக்கு இப்போ எரிபொருள்களும் சரியான தட்டுப்பாடான நேரத்தில் நாங்கள் அப்படி சுற்றி ஓடுறது கொஞ்சம் கஷ்டமான இது. இந்த பாதையை எங்களுக்கு 9 மணி வரையும் நீடித்து விடிய 5 மணி வரையும் எங்களுக்கு 5 மணிக்கு கேகேசிலேருந்து நாங்கள் முதலாவது பஸ் வலிக்கிடுவோம். பள்ளிக்கூட பிள்ளைகள், ஆஸ்பத்திரிக்கு போகிறவர்கள், மற்ற வெளி மாவட்ட டீச்சர்ஸ், வேலைக்காரர் எல்லோரும் போகிறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் 5 மணிக்கு இந்த பாதையை துறப்பதால். நாங்கள் விடிய டேர்ன் எடுக்க போகிறதுக்கு சுண்ணாம்போய் அப்படியே தெல்லிப்பள ரோட்டால் தான் கேகேஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது விடியவில். அப்போ இதால் 5 மணிக்கு திறந்தால் எங்களுக்கு வேலை கிட்டடியாகவும் இருக்கும். எங்களோட வேலைக்காரரும் கொஞ்சம் தூரம் என்று சொல்லிக்க எழும்பி வர கொள்ள எல்லாம் கரைச்சல். அப்போ 5 மணிக்கு நாங்கள் கேகேஸில் சரியாக நிற்கணும் எல்லோரும். அப்போ இந்த பாதை என்று சொன்னால் நாங்கள் 10 நிமிஷத்தில் கேகேஸுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் அதுக்கேற்ற இதை இப்போ நாங்கள் கவுனரோடையும் நாங்கள் இதை சம்பந்தமாக கதைச்சினாங்கள். கவுனர் சொன்னார் நாளடைவில் தாங்கள் கதைச்சி இதன்றமெண்டு எல்லாருக்கும் ஒரு சுகமான வழியை ஏற்படுத்தி தந்தால் நல்ல மன்று. திறக்கைகளை வந்து காலமே 6 மணிக்கு திறந்து பின்னேரம் மாலை 6 மணிக்கு பூட்டுற மாதிரி தான் முதல்ல 5 மணிக்கு பின்னேரம் 5 மணிக்கு. அதுக்கு பிறகு இது மாற்றம் இடம் இருக்கா? அதுக்கு பிறகு இப்போ இரவு 7 மணி வரையும் நேற்றையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை நாங்கள் கொஞ்சம் நீட்டி 9 மணி வரை ஆகி காலமேல 5 மணி வரையும் ஆக்கி தரும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ எத்தனை 2 மாதமாக அது போல இருக்கு. 2 மாதம் ஆயிட்டுது. மக்களும் வந்து அதில் வந்து திரும்பி போய்க்கொண்டு தான் இருக்குது 5 மணியோட 5 மணியோட பாதை. இப்போ அங்கால போகிற சன்னதிகளுக்கு போகிற ஆக்கள் எல்லாம் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. இதால் என்று சொன்னால் அதில் கிட்டவா இருக்கும். அப்படியான இதுகள் இருக்குது. அதுக்கு அதிகாரிகள் கதைச்சு இராணுவ தளபதி ஆக்கள் இதுக்கு கதைச்சி தண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாதை தான் வந்து அதாவது இராணுவம் தற்போது 2 மாதத்துக்கு விடுபட்ட பாதை இதான் பலாலி டீச்சந்தி என்று சொல்கிறது. அதாவது பலாலி சந்தி என்று சொல்கிறது. இப்போ இராணுவத்தினர் டீச்சந்தி என்று சொல்கிற இடம் இந்த இடம்தான். இதில் இருந்து கிட்டத்தட்ட வந்து அதில் இருக்க இந்த பாதை தான் விடுபட்டது. இதுக்கு முன்னுக்கு தான் அந்த கிட்டத்தட்ட கற்பூரம் கொளுத்து இப்போ 1 மாதத்து 2 மாதத்துக்கு முதல் விடுபட்டு வந்த பாதை. இப்போ இந்த இடம் வந்து தற்போது இந்த இதுதான் நேர அவகாசம் கூட்டியிருக்கோம். அதாவது 5 மணியோட இந்த இதில் இருக்கின்ற இந்த கேட் எல்லாம் போட்டு 5 மணியோட போட்டுப்படணும். அதுக்கு பிறகு மக்கள் போக இல்லாது. தற்போது 7 மணி வரைக்கும் போகிறதுக்குரிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இதில் பாருங்க முன்னுக்கு ஒரு கப்பல் கவச வாகனம் ஒன்று நிற்கிது. பழசு கூடாரங்கள்லாம் இருக்குது. இந்த இடம் தான் தற்போது விடுபட்டிருக்கு பாருங்கள். இப்போ மக்கள் வந்து இந்த பலாலி பீச்சுக்கு வர மக்கள் அவர்கள் 7 மணி வரைக்கும் செல்லக்கூடிய மாதிரியான ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்குது. இந்த பாதை அப்படியே போனால் கேகேஸுக்கு போகுது. இது அப்படியே வந்து பருத்துறைக்கு போகிற பாதை பிரதான பாதை. இதான் டீச்சந்தி. இதுதான் விடுபட்ட பாதை. இப்போ இந்த பாதை வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்குமான ஒரு கால அவகாசம் தற்போது வழங்கப்பட்டிருக்கதாக வந்து தெரியப்படுகிறது. இதில் அனுமதிகளோடு தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த போர்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியப்படுத்திருக்கணும். பாருங்க இதில் அந்த பலாலி பார்க்கன்னு போட்டுக்கணும். இது பாருங்க இதில் தான் அந்த பீச் இருக்குது. உள்ளுக்கு அதில் போகணும். அங்கே கடற்கரை இருக்குது. உள்ள பலாலி கடற்கரை. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த பாதை வந்து விடுபட்டது. சில கட்டுப்பாடுகளோடு தான் இந்த பாதை விடுபட்டது. தற்போது இந்த பாதைக்குரிய கால அவகாசம் கூட்டப்பட்டிருக்குது. இது சம்பந்தமாகவும் இங்கே நடக்கிற சிக்கல்கள் சம்பந்தமாகவும் நல்லது. என்னென்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இந்த வசாவலான் சந்தியிலிருந்து பலாலி கடற்கரை வரை இருக்கிற பலாலி சந்திக்கு செல்லுவதற்கான இந்த பிரதான வீதி 35 வருடங்களுக்கு திறக்கப்பட்டது. நாங்கள் இதில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து அந்த பாதையை
திறக்கிறதுக்கு வந்திருந்த நாங்கள். அதே போல் திறந்த இந்த 2 மாதங்கள் நிறைவுற்ற இந்த வேளையில் இதுவரை நாளும் காலமே 6 மணிக்கு திறந்து மாலை 5 மணிக்கு இந்த பாதையை மூடி விடுவார்கள். மக்கள் மிகவும் சிரமப்பட்டு சுற்றி வர வேண்டிய 2 பக்கங்களாக மயிலொட்டியூடாகவும் ஒட்டகப்புலமுடாகவும் சுற்றி வர வேண்டிய மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்கள் இராணுவ தளபதியிடம் SF கமாண்டர் அவருக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்த நாங்கள் இந்த பாதை எங்களுக்கு நேரத்தை கூட்டி தர வேண்டும். பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக காலை வேளையிலே 6 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நோயாளர்களை சாப்பாடு கொண்டு போய் பார்க்க போகிறவர்களுக்கு போன்ற தேவைகளை மையப்படுத்தி SF கமாண்டருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்த நாங்கள். எழுதியதன் அந்த விளைவு அந்த கடிதம் உரிய இடங்களுக்கு சென்றிருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். இருந்தாலும் இந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பலாலிக்கு வருகை தந்திருந்த இளங்குமரன் MP அவர்கள் பலாலி கடற்கரையில் இருக்கிற பொதுமக்களுக்கான அந்த மண்டபத்திலே சந்திக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நாங்கள் அவர்களோடு மிகவும் ஆதங்கப்பட்டோம், தர்க்கப்பட்டு எங்களுடைய பிரச்சனைகளை சொன்னோம். ஏனென்றால் இந்த வலிவடக்கு மக்கள் பலர் அவர்கள் எங்களுடைய இடம் விட வேண்டும், இந்த பாதை விட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக வாக்களித்திருந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த மக்களுக்கு இவர்கள் வகை கூற வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆகவே நாங்கள் மக்கள் சார்பாக அந்த ஆதங்கத்தை தெரிவித்திருந்தோம். அப்பொழுது அவர் சொல்லியிருந்தவர் உடனடியாகவே அந்த பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் மக்கள் பாவனைக்கு விடுவிப்பதற்காக நாங்கள் கேட்டிருந்த நாங்கள் அதை அவர் உடனடியாகவே கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு அறிவித்து பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக கதைக்கப்பட்டதன் ஒரு விளைவும் தான் உடனடியாக கேபினட் ஊடாக 7 மணியாக ஆக்கப்பட்டிருக்குது. காலையில் 6 மணியும் மாலை 7 மணியும். இது மிக வரவேற்கத்தக்கது. அங்கு கதைக்கப்பட்டதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலால் நாங்கள் முன்கூட்டியே இந்த பலாலியினுடைய SF கமாண்டர் அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தியிருந்தாங்க. உண்மையாக அவர் விரும்பி உடனடியாகவே அந்த பாதையை திறப்பதற்கு அவருடைய அனுமதி உடனடியாக கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் முதலும் சொல்லியிருந்த நாங்கள் ஜனாதிபதி கூறினாலோ அமைச்சர்கள் கூறினாலும் கூட பாதுகாப்பு காரணம் என்று சொன்னால் அந்த பாதையை விடுவதற்கு காலதாமதம் ஆகியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நான் நினைக்கிறேன் தரிசன கெட்டியாராய்ச்சி என்ற ஒரு இராணுவ தளபதி 6000 ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு அவர் மிக மக்களுடைய கருத்துக்களை கேட்ட ஒரு இராணுவ தளபதிக்கு பின்பு இன்று இந்த இராணுவ தளபதியும் நாங்கள் அவர்களை புகழவில்லை. உண்மையாக அவர் உடனடியாக அந்த பாதையை நேற்று 18ஆம் தேதி மாலையே இந்த பாதையை விட்டிருந்தார். எனக்கு தெரியாது விட்டது. நான் வகுப்பு முடிஞ்சு கொண்டிருந்த போது எனக்கு உடனடியாக சொன்னார்கள் பலாலி சந்தியால சார் பஸ்கள் போகுது சனங்கள் எல்லாம் போகுது 7 மணி ஆக்கியாச்சு. நான் வசாவிலானுக்கு வந்த நான் உடனடியாகவே பலாலிக்கு மிக சந்தோஷத்தோடு போனோம். ஏன் நாங்கள் இதை சொல்ல வருகிறோம், இந்த செய்திகளை சொல்லுகிறோம் என்றால் இந்த மக்கள் இந்த பாதையாலே 5 மணி மட்டும்தான் போகலாம்னு நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும். சன்னதி கோயிலுக்கு போகிற மக்கள் இதால் போகிற மிக இலகுவான பகுதி. எரிபொருள் தட்டுப்பாடு வந்தபோது நான் உடனடியாக இந்த சிவிலுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களோடு கதைத்தேன். எங்களிடம் மோட்டார் பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வசதி இல்லை என்ற பொழுது நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் போவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தால் சந்தோஷமாக வருவோம், ஆரோக்கியமாக இருக்கும். அவர் உடனடியாக சொன்ன விஷயம், நீங்கள் கடிதம் எழுதி தாருங்கள், நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம். நல்ல விடயம். அதே போல் அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார், சன்னதி கோயில் திருவிழாவுக்கு காவடிகள் மக்கள் போவதற்கு நடந்து சரி போவதற்கான நாங்கள் கேட்டிருந்தோம். இந்த கோயிலுக்கு போகிறாக்கு மிக கிட்டமான பாதை, இதால் காவடிகள் எல்லாம் கோப்பாய் சந்தி போய் மிக கஷ்டப்பட்டு தூரங்களில் போகிறது. ஆகவே இதால் இந்த திருவிழா நடக்கிற அவர் அதுக்கும் சொல்லியிருந்தார், நீங்கள் கடிதம் எழுதுங்கள், நாங்கள் இந்த மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை இராணுவ தளபதிக்கும் தெரியப்படுத்துவோம், சாதகமான பதில்கள் கிடைக்கலாம் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். அது அப்படி இருக்கட்டும். அது இராணுவம் உண்மையிலே அந்த இராணுவ தளபதிகள் முடிந்தால் அவர்கள் விரும்பினால் இந்த விஷயங்கள் விரும்பினால் இல்லை அவர்கள் தான் அனுமதியை கொடுக்க வேண்டியவர்கள். ஆகவே இன்றைய 19ஆம் தேதி இந்த பலாலி ரோட்டில் நாங்கள் காலையில் 6 மணியிலிருந்து பின்னேரம் இரவு
காலமே 6 மணியும் இரவு 7 மணிக்கும் இந்த பாதை ஊடாக செல்லலாம். பலாலி சந்தியிலிருந்து 7 மணிக்கு இதால் வரலாம். பலாலி கடற்கரைக்கு நிறைய மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் லீவு நாட்களில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் மிக சந்தோஷமாக வந்து 5 மணிக்கு அவசரப்பட்டு போராக்கு வழி தெரியாமல் மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் சந்தோஷமாக இந்த இடங்களுக்கு வரலாம். எங்களுடைய பலாலி மக்கள், வசாவளான் மக்கள், காங்கேசந்துறை, மயிலட்டி இந்த மக்களும் நிச்சயமாக நீங்கள் இந்த பாதையினூடாக உங்களுடைய பிரயாணங்களை செய்யலாம். இது ஒரு நல்ல விடயம். இது இன்னொரு விஷயம், இந்த கிழக்கு பகுதி வடமராட்சி இந்த கிழக்கு பகுதி இருக்குல்ல, பலாலி கிழக்கு வந்து காணிகள் விடுவிப்பதாக காய்ச்சிருந்தது. அது சம்பந்தமான தகவல்கள் கிடைக்குது. சரி, நல்ல விஷயம். பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து மக்கள் தங்குதடை இல்லாமல் கிழக்கு பகுதியில் நாங்கள் உண்மையாக பலாலி சந்தியிலிருந்து இந்த வீதியூடாக வந்து செல்றதுக்கு தான் கேட்டு நாங்கள் அதிலே ஒரு சின்ன அவர்களுடைய அனுமதி பெறுறதில் காலதாமதம் ஏற்பட்டதுனால உடனடியாக செல்வதற்காக பலாலி கிழக்கு பகுதியிலிருந்து நாளைய தினம் பொங்கல் நிகழ்வோடு மக்கள் விரும்பிய நேரம் போகலாம், பொருட்களை கொண்டு போகலாம், திருத்த வேலைகளை செய்யலாம், சிரமதான பணிகளை செய்வதற்கான அனுமதியை சட்ட ரீதியாக அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு இராணுவம் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் நாங்கள் இராணுவத்தோடு இப்பொழுது நேரடியாக விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம். அதற்காக அவர்கள் செய்வது ஏனைய விடயங்களை பற்றி நாங்கள் வாதிக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்களோடு எங்களுக்கு அந்த உண்மைகள் தெரிகிறது. ஜனாதிபதி சொன்னாலும் கூட பாதுகாப்பு காரணம் என்றால் அவர்கள் வைத்திருக்க கூடிய நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் இன்று ஒரு சூழல் மாறி இருக்கிறது. இந்த சூழலை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் எங்களுடைய கடந்த மாதம் ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு பிரதேச சபையில் ஒரு முக்கிய அரசியல் பொறுப்பில் இருந்த ஒருவர் சொல்லியிருந்தார், இந்த ஜெகநாதன் கதைச்சு தான் இந்த பாதை விட்டதா, முடிந்தால் இவர்கள் பலாலி கிழக்கிலே ஒரு துண்டு காணியாவது விடுவிக்கட்டும் பார்ப்போம் என்று எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சவால் விடும் அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு சாயம் பூசும் அளவிற்கு இவர்கள் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த ஒரு அரச கட்சிக்கும் சார்பானவர்கள் இல்லை. நான் கடந்த தேர்தல்களில் தமிழ் கட்சிக்கே நான் வாக்களித்திருந்தேன். இந்த உள்ளூராட்சி சபையிலும் என்னுடைய போஸ்டல் ஓட்டிங்கை தமிழ் கட்சிக்கு தான் போட்டிருந்தோம். இந்த பலாலி கிழக்கில் நான் நினைக்கிறேன் தமிழ் கட்சியில் வென்றவர் 458 ஓட்டோடு வென்றிருக்கிறார். ஆனால் அதே நேரம் திசைகாட்டிக்கு 450 வாக்கு விழுந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் மாறவில்லை. நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு இவர் தலைவர் இல்லை தானே, ஏனைய கட்சிகளுக்கு அரச கட்சிகளுக்கு நாங்கள் சார்பாக போகவில்லை. அரச கட்சிகள் வருகிற பொழுது, அரசாங்கங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு எங்களோட மனுக்களை கொடுத்தோம். ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம், இதுவரைக்கு நாங்கள் கொடுத்த மனுக்கள் வீசி எறியப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொன்னது இவருடைய காதுகளுக்கும் கேட்கவில்லை. நாங்கள் முந்த நாள் பலாலி கடற்கரையில் இளங்குமரனோடு வாக்குவாதப்பட்டது அல்லது ஆதங்கப்பட்ட விடயம் உடனடியாக பாராளுமன்றம் சென்றிருக்கிறது. கேபினட் ஊடாக இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ தளபதி அதை விட்டு தந்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல நான் மக்கள் சார்பாக அந்த இராணுவ தளபதிக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் 2 பக்கமும் இராணுவ முகாம்கள் இருக்கத்தக்கதாக இந்த வீதியை முதல்வர் ஏப்ரல் 10ஆம் தேதி விடுறதுக்கு விமல் ரட்நாயக்க அவர்கள் சென்று கதைத்தவுடன் உடனடியாக சம்மதம் தெரிந்தார். ஆனால் ஒரு அரசியல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அன்றைய தினம் அதிகாலையே வந்து, நான் ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமானவர், நாங்கள் இதை கதைத்து இந்த பாதை விட்டதாக ஒரு நாடகம் இந்த இடத்திலே ஒரு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளரோடு அவர் இங்கு வந்து மழை பெய்திருந்தது. நல்ல விஷயம். இப்படி இவர்கள் வர வேண்டும், கதைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கதைத்த விடயங்கள் பல அரசாங்கங்கள் வந்தபோதும் அது காதில் விழவில்லை. இப்பொழுது உடனடியாக சில நடவடிக்கைகள் நடக்கிறது, எங்களை வரவேற்கத்தக்கது. நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் கடிதங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம். இந்த பாதை காங்கேசந்துறையிலேருந்து 1வது பஸ் 5 மணிக்கு வருது. ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போகிறது, பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிறது, வெளி மாவட்ட டீச்சர்ஸ் போகிறது. இவ்வாறு அந்த 5 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் ஆவது இப்போதைக்கு விட்டுத்தர வேணும். தொடர்ந்து 24 மணித்தியாலும் கடவுள் துணையோடு எந்த குறையும் இல்லாமல் இந்த பாதையால் மக்கள் சென்று வர வேண்டும். எங்களுடைய இடம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த பிரதேசங்களுக்கு வாருங்கள். உங்களுடைய அந்த வரவு தான் மீண்டும் நாங்கள் இந்த ஏனைய காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தனிய மனுஷனாக நாங்கள் போராட முடியாது. நீங்களும் நிச்சயம் எனக்கு தெரியும் வயசு போயிருக்கிறது, வர முடியாத சூழலில் இருந்தாலும் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த பலாலிக்கு வாருங்கள். நாங்கள் உங்களோடு மிக சந்தோஷமாக
உங்களோடு கதைக்கிறதுக்கும் இந்த மண்ணை விடுவிக்கிறதுக்கும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். கடந்த 15ஆம் தேதி நாங்கள் பலாலி கடற்கரையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்கிறதுக்கு தயாராக இருந்த நாங்கள். ஆனால் இராணுவம் கேட்டுக்கொண்டது இங்கு வந்து ஒரு பெரிய அளவிலான எதிர்ப்பை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் நாங்களும் எதிர்பார்த்தோம். ஏனென்றால் நாங்களும் அதை எங்களுடைய இந்த யூடியூப் வழியாக பாடல்களை பாடி எங்களுடைய கருத்துக்களை கூறி எங்களுடைய அந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். இவை அனைத்தும் அங்கே பார்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இது உண்மையான விஷயம். நாங்கள் எங்களுடைய தொழிலுக்கு அப்பாலே எங்கள் அச்சுறுத்தல்கள் இல்லை. நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து ஈடுபட வேண்டிய ஒரு தேவை எங்களோட தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. பாருங்க, இப்போ பஸ் ஒன்று வந்து நிற்கிது. அவைகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். முன்னுக்கு வாங்க அதில் இல்லை பாருங்கள், இப்போ பஸ் ஒன்று வந்து நிற்கிது. இப்போ அவைகள்கிட்ட கேட்டும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ இந்த பாதான் வந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் வந்து 6 மணிலேருந்து பின்னர் 5 மணி மட்டும்தான் இந்த அனுமதி கொடுத்துருந்தது. இப்போ இந்த பஸ்காரர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து கேகேஎஸ் வரைக்குமான எங்களோட சிற்றூரிய சேவையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த பலாலி மெயின் பாதை வந்து ஆரம்பத்தில் வந்து 37 வருஷத்துக்கு முதல் 37 வருஷமாக பூட்டி இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் வந்து அந்த பாதை வந்து திறந்தது மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம்தான். ஆனால் இந்த பாதையை வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் திறந்து விடக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் வந்து எங்கள்கிட்ட சேவையை வந்து நாங்கள் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் எங்களோட சேவையை வந்து சிறப்பாக வழங்கி கொண்டு இருந்தாங்க. இப்போ வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சேவை வந்து விடிய 6 மணிலேருந்து பின்னேரம் 5 மணி மட்டும்தான் இந்த பாதை வந்து திறந்து மூடி இருந்தது. இப்போ வந்து இந்த பாதை வந்து விடிய 5 மணிலேருந்து இரவு 7 மணி மட்டும் விடிய 6 மணிலேருந்து 7 மணி மட்டும் திறந்து விடுறாங்க. இப்போ இதால் வந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட சேவையை வந்து நாங்கள் இன்னும் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இதுக்கு மேல் வந்து 6 மணிக்கு 5 மணிக்கு பாதை விட்டாலும் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட சேவையை வந்து உள்ளால் தான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இதால் வந்து நாங்கள் பெரும் சிரமம் இல்லாமல் எங்களுக்கு இடம்பெற்றது. அதால் வந்து உள்ளால் வந்து எங்களை வந்து டிராஃபிக் போலீஸ் எல்லாம் மறைச்சி உங்களுக்கு உள்ளால் ஓடுறதுக்கு ரூட் பெர்மிட் இதுக்காக நீங்கள் ஓடையிலாது உங்களோட சேவையை வந்து நீங்கள் நேர்பாதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி பெரும் சிரமத்துக்கு மத்தியிலான இந்த சேவையை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் இப்படி வந்து பாதை திறந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்குது. மேலும் இந்த பாதையை வந்து இன்னும் ஒரு இரவு வந்து இன்னும் ஒரு 2 மணித்தியாலங்கள், அதாவது வந்து 9 மணி மட்டும் போட்டு காலையிலையும் வந்து ஒரு 1 மணித்தியாலம் 5 மணி ஆக்கினா இன்னும் வந்து எங்களோட சேவையை வந்து சிறப்பாக மேற்கொள்ள முடியும். யாழ்ப்பாணத்தில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு கடைசி பஸ் இருக்குங்க? எங்கள்கிட்ட முதலாவது சேவை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து 6:15க்கு முதலாவது சேவை யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிடும். 6 மணிக்கே நாங்கள் அங்கே பஸ் வந்துடும். 6:15க்கு வெளிக்கிடும் முதலாவது சேவை. இறுதி சேவை வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிலேருந்து கொஞ்சம் 7:10 மட்டும் கடைசி இறுதி சேவை வெளிக்கிடும். இந்த பாதையில் உங்களை போயிடாமல் இருக்குது. அந்த முதலாவது சேவை வந்து நாங்கள் வந்து காங்கேசந்துறையிலேருந்து மார்னிங் 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு எடுக்கிறோம். இப்போ அதால் வந்து இந்த பாதையால் வரையில இவன் 5 மணிக்கு இந்த பாதையை திறந்து விட்டால் அந்த முதலாவது சேவையும் வந்து சிறப்பாக செய்யலாம். அதேமாதிரி வந்து இறுதி சேவையும் வந்து 7:15 அப்படி வெளிக்கிறதால அங்கேருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 8 மணி கடைசியில் 8 மணிக்கு இல்லாமல் எடுக்கும். 8 மணி மட்டும் ஆக்கினாலும் பிரச்சனை இல்லை. அங்கே டைமுக்கு போகணும். சரியா, நன்றியா. ஓகே, தேங்க்யூ.